டேய், என்னெல்லாம் ஒரு பூச்சியோ மிருகமோ நெருங்க முடியுமா? ஏன்னா என் பவர் அப்படி. ஆனா என்ன நிறைய வண்டுங்க கடிச்ச மாதிரிதான் இருந்துச்சு. சொல்ல போனா ஆபத்து எனக்கு இல்ல, அந்த அந்த கருவண்டுகளுக்கு தான். அடே, அதை எப்போ என் வாயால சொல்லுவேன்? அந்த வண்டுங்க கடிக்க கூடாத இடத்தெல்லாம் கடிச்சு வச்சுட்டு போயிருச்சுடா. தனியா உட்காந்து ஓடு அழலாம் போல இருக்கு. ஆனா அதெல்லாம் மறைச்சிட்டு உங்ககிட்ட நடிக்க வேண்டியதா இருக்கு. சரி சரி, நம்ம இங்கே நின்று பேசிட்டு இருந்தா பெரியப்பாவுக்கு தான் டிஸ்டர்பிங்கா இருக்கும். பெரியமா, நாங்க வெளியே இருக்கோம். நீங்களும் அர்ஜுன் அண்ணாவும் பக்கத்துல இருந்தே பாத்துக்கோங்க. ஏதாவது என்ன கூப்பிடுங்க. சரி அசோக். சரிப்பா, வாங்க. ஐயோ, ஐயோ அம்மா, கண்டத்துல கடிச்சிருக்கேம்மா. ஒரு இடம்னா பரவாயில்ல, உடம்பு முழுக்க கடிச்சு வச்சிருக்கே. தாயே ஆதி துர்கா, நான் நிஷ்டையில இருந்த நேரத்துல இங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு காட்டி கொடுத்தாயே. இல்லாத நேரத்துல இவ்ளோ நடந்திருக்கா? நல்ல வேலை, ராணி அருந்ததி திருவானைக்காவல் புனித தீர்த்தத்தால அந்த ஏவல் வண்டுகளை விரட்டிட்டாங்க. பூஜையையும் நல்லபடியா செஞ்சு முடிச்சிட்டாங்க. துர்காவுக்கு அவங்க சொல்லிட்டு போன வாழ்த்து அப்படியே பழிக்கட்டும். தாயே ஆதி துர்கா, தெய்வ வடிவுள்ள ராணி அருந்ததிக்கு ஆசி வழங்கட்டும்.